நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுதுல? தெரியுதுனா பீச்சுக்கு தானா? ஆமா ஜெட்ஸி, இதுல பீச்ல இருந்து நம்மளுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பீச்சுக்கு ஷூட் பண்ண வந்திருக்கோம். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஜெட்ஸி, இப்ப இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகணும்னா என்ன ஜெட்ஸி பண்ணணும்? இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறோம்னா இங்க இந்த ஒரு போட்டை பிடிச்சி அங்க போலாம், இல்லாட்டி ஒரு ஷிப் பிடிச்சு அங்க போலாம். ஜெட்ஸி, ஆனா இஸ்ரேல் ஜனங்களை மோசே தாத்தா கூட்டு வரும்போது என்ன தெரியுமா நடந்துச்சு? இந்த சைடும் பாதை இல்ல, இந்த சைடும் பாதை இல்ல, இந்த செங்கடல் தான் ஜெட்ஸி முன்னாடி இருந்துச்சு. அப்ப அவங்க ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணும் போது ஏசப்பா அவங்களுக்கு அந்த செங்கடல்ல ரெண்டா பிளந்து நடுவுல பாதை உண்டு பண்ணினாங்க ஜெட்ஸி. சூப்பர்ல? சூப்பர் தான். யோசிச்சு பாரு, இந்த செங்கடலே ரெண்டா பிளந்தா எப்படி இருக்கும்? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2025ல உங்க பாதைகள் எதாச்சும் தடைய வந்திருக்கலாம். ஆனா இந்த 2026 புது இன்னையில இருந்து ஏசப்பா உங்களுக்கு ஒரு புது வழிய வச்சிருக்காங்க. அதுல உங்களை வழி நடத்துவாங்க. சரி ஜெட்சி, இப்ப நம்ம பிரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீங்க மோசே தாத்தாவுக்கு எப்படி நீங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு செங்கடல்ல ரெண்டா பிரித்து வழி உண்டாக்கினீங்களோ அதே மாதிரி எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க எல்லாருக்கும் இந்த புது வருஷத்துல நீங்க ஒரு வழியை உண்டாக்குனதுக்காக நன்றி. நீங்க அதுல எங்களை சரியான வழியில வழி நடத்துங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்க உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம். until then நான் உங்க ஜெட்சன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. God bless you.